சரி, 6ஆம் இடத்துக்கு வருவோம். நம்ம லோகநாதன் 6ஆம் இடத்தை பற்றி அழகாக சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். அது கடன் நிலையத்தான் சொன்னார். நீங்கள் இப்போ நம்ம எல்லாமே நெருப்பு, நிலம், காற்று, ஜலம், இந்த 4 இதுதான் இருக்குது. பஞ்சபூதத்தில் ஆகாய தத்துவத்தை நம்ம எல்லாம் சேர்ந்தது ஆகாய தத்துவம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஆகாய தத்துவம் இருக்கிற ஒரே நட்சத்திரம் வந்து பூச நட்சத்திரம் தான். அதில் தான் ஆகாய தத்துவத்தில் இருக்குது. இதை எல்லாம் சேர்ந்தது ஆகாயம்ன்றது தான், அப்படியெல்லாம் இல்லை. ஏன்னா ஆனால் நம்ம ஒரு லக்கணம், இப்போ நான் பிறக்கிறேன் தனுசு லக்கணம் அப்படின்னா எனக்கு 6ஆம் இடம் எது? ரிஷபம், நிலத்தத்துவம் மாறிடுது. இப்போ ஒருத்தனுக்கு 6ஆம் இடம் நெருப்பு ராசியாக இருந்தால் அல்லது 6க்குடைய ஒரு நெருப்பு ராசியோடு சம்மந்தப்பட்டால் அவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய ருணம், ரோகம், சத்ரு எல்லாம் இருக்கும். நோய், கடன், வழக்கு எல்லாம் வரலாம். ஆனால் நோய் தான் பிரதானமாக நிற்கும். நெருப்பு ராசியோடு சம்மந்தப்பட்டால் அது நோய். நிலத்தத்துவத்தோடு சம்மந்தப்பட்டால் ஹார்ட் ஒர்க்கர், உழைப்பு. காற்று தத்துவத்தோடு சேர்ந்தால் அது வழக்கு. ஜலத்தத்துவத்தோடு சேர்ந்தால் அது கடன். இந்த 4ஐயும் கன்ஃபார்மாக வச்சுக்கோங்க, இது மாறாது. ஏன்னா இப்போ 6 போய் நெருப்பு ராசியில் நிற்கிறார். இப்போ கடகலக்கணத்தில் பிறந்துடுறான். இவனுக்கு 6ஆம் இடம் எது? தனுசு. நீங்கள் எவனாக இருந்தாலும் பாருங்கள், கடகலக்கணத்துக்கான கரெக்டாக இந்த பேக் பெயின் கண்டிப்பாக வரும். எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் அவனுக்கு அப்பப்போ ஒரு அவஸ்தையை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்போ 6ஆம் இடம் கடகலக்கணத்துக்கு இடுப்பு. கடகலக்கணத்துக்கு பேக் பெயின் இருக்காடா? ஆமாம். சரி, முட்டிக்கீழே கரண்ட் கால் சதவை அப்பப்போ பெயின் இருக்குதா? அம்மா தாங்க முடியலை சாமிம்பேன். ஏன்னா இந்த 6ஆம் இடத்தை 8ஆம் இடத்தை எப்பயுமே நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்து இது பண்ணிங்கன்னா உங்கள் லக்கணத்துக்கு 6ஆம் இடம் 8ஆம் இடம் வந்து பாருங்கள், அந்த அவஸ்தை உங்களுக்கு கொஞ்சம் அப்பப்போ இருக்கும், அதெல்லாம் விடாது. அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம். இப்போ அவர் கடன் 6ஆம் இடம் ஜலராசியோடு சம்மந்தப்பட. இப்போ மிதுன லக்கணத்துக்காரன், நான் மிதுன லக்கணத்துக்காரன்டே தெரியாமல் கூட கடன் வாங்கிறாங்கடா. ஏன்னா அவனுக்கு 6ஆம் இடம் விருச்சியும், அது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். வட்டி கட்டியே மாஞ்சு போவாங்க, வட்டி கட்டியே மாஞ்சு போவாங்க. அதே இதை இப்போ சிம்ம லக்கணத்துக்காரனுக்கு 6ஆம் இடம் எது? மகரம். அது வந்து நிலத்தத்துவம் இல்லையா, அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். சின்சியராக வேலை பார்ப்பாங்க, உழைப்பில் அவனுக்கு மிஞ்சிருக்கு. இந்த கரார் பேர்வழின்னு சொல்கிறோம்ல, அவர் வேலையில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. இவன் 6ஆம் இடம் காலபுருஷனுடைய 10. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறும். இப்போ விருச்சிக லக்கணத்துக்காரன் வர்றான், என்னப்பா உனக்கு அடிக்கடி ஹெட்டேக் வருமாயா அப்படின்னு கேளுங்க. ஆமாங்க, சில பேருக்கு அது மைக்ரைன் ஹெட்டேக்காக மாறும். கும்பலக்கணத்துக்காரன் வர்றான், 6ஆம் இடம் ஜலராசி. ஆமாம், லக்கணம் வந்து பாருங்கள், லக்கணம் காற்று ராசி, 6ஆம் இடம் ஜலராசி. இது ரெண்டும் சேர்ந்தா சளி, ஈஸ்னோபிலியா, ஆஸ்துமா இதாக வரும். நீங்கள் கும்பலக்கணத்துக்காரனுக்கு இது இருக்கத்தான் செய்யும். 6ஆம் இடம், இந்த 6ஆம் இடம் இண்டிகேட் பண்ணாதான் அப்படின்னு இல்லை. அதே அழகாக சொன்னார் வாஸ்து நிபுணர். கும்பலக்கணத்துக்காரன் வீடு கட்டுறான், 6ஆம் இடம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், கடன் வாங்கி தான் வீடு கட்டுவேன். மிதுன லக்கணத்துக்காரன் வீடு கட்டுறான், 4ஆம் இடம் கன்னி, காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். இவன் வீடு கட்ட ஆரம்பிச்சோன்னே தாயார் நோய் ஏற்பட்டுருவா. அது மிதுன லக்கணத்துக்காரன் யார் வீடு கட்டினாலும் சரி, அவன் முதல் லக்கணமாக இருந்தால் அவன் தாயார், இவன் கட்டுறதுக்கு கடைக்கால் போட்டோன்னே அவங்க அம்மா நோய் வாய்ப்பட்டுருவான், ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிடும். இப்போ அதுக்கு தான் நான் என்ன சொல்லேன், உங்கள் அம்மாவுக்கு ஒரு மிருத்யுஞ்ச ஹோமத்தை பண்ணுங்கடா, அல்லது தன்வந்திரி ஹோமத்தை பண்ணிவிட்டு செய்யுங்கடா, ஈஸி. அப்போ இந்த 8ஆம் இடம் அப்படின்றது, இப்போ 5ஆம் இடத்துடைய சூட்சுமம் எங்கே இருக்குது? அதற்கு 8ஆம் இடம். 6ஆம் இடத்துடைய சூட்சுமம் எங்கே இருக்குது? லக்கணம். இவன் உழைப்பிற்கு தகுதியானவனா? அப்போ 6ஆம் இடம் லக்கண பாவத்தை பார்க்கணும். இவன் உழைப்பாளியா பார்க்கணும்ல. அப்போ இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணால் என்ன ஆகும்? 6ஆம் இடம் இவனுக்கு நல்லா. சரி, இப்போ தான் இங்கே கதைக்கு வருவோம். 7ஆம் இடம்னு ஒன்று இருக்குது, வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்கிறோம். 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கலஸ்தர ஸ்தானம் வச்சுக்கிடுவோம். ஆனால் வர்த்தக ரீதியான உறவுகள், இப்போ எனக்கு 7ஆம் இடம் எங்கள் மனைவி அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. என் மனைவி மட்டுமே என் வாழ்க்கையில் இருந்தால் நான் எப்படி பிழைக்கிறது? நான் ஒரு தொழிலில் இருக்கேன், நான் ஜோசியம் பார்க்குறேன், எனக்கு ஜாதகம் பார்க்க ஆள் வந்தால் தானே ஏன் பிழப்பு போடும். அது எந்த இடத்துல இருக்குது? அதுவும் 7ஆம் இடத்துல தான் இருக்குது இல்லையா? 7ஆம் இடத்துல தானே இருக்குது. அப்போ மனைவி மற்றும் தன்னை சார்ந்தவர்கள், நம்ம வாழ்க்கைக்கு சார்ந்தவர்கள் 7ஆம் இடத்துல இருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட 24 வயசு 26 வயசு 28 வயசில் ஒருத்தன் கல்யாணம் முடிஞ்ச போது, இவன் கல்யாணம் முடிஞ்ச உடனே எப்படி வாழ்க்கை பூரா அவளோட அப்படி, அதாவது சிறைக்கு இது மாதிரி பொண்டாட்டியில் சாத்து வாங்குறதெல்லாம் அப்புறம்
ஆனால் ஒரு விஷயத்து இந்த 7ஆம் இடத்தினுடைய தன்மை எப்படி மாறுபடுகிறது. இப்போ 5th ஸ்டாண்டர்டில் ஒருத்தன் படிக்கிறான், 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு நண்பர்கள் இருப்பான். அதே இது +2 படிக்கும்போது ஒரு நண்பர்கள் வருவான். காலேஜில் போகும்போது இவன் இருக்க மாட்டான், இன்னொரு நண்பர்கள் வருவாங்க. வேலைக்கு போகும்போது வேறு நண்பர்கள் வருவாங்க. வேலையை விட்டவுடனே இவன் வேறு இடத்துக்கு போகும்போது அங்கே நண்பர்கள் வருவாங்க. அப்போ காலதேச வர்த்தமானத்துக்கு தக்கவாறு தனக்கு உரிய நபர்களை இயற்கை நம்மோடு இணைத்து கொண்டே இருக்கிறது. அதான் 7ஆம் இடம் இல்லையா? எனக்கு தகுந்தது மாதிரி, என் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி, இப்போ என்னுடைய வயசுக்கு ஏற்றது மாதிரி எல்லாமே என்னுடைய உறவுகளுக்குள்ளே வருது. அப்போ இந்த 7ஆம் இடம் அவ்வப்போது மாறிக்கொள்கிறதால மாறாத நிலையார் கூடயே இருந்து நம்மளை வழி பண்ணுறது யார்? பொண்டாட்டி. இதை அதை எப்படி சொல்லணும். ஆனால் இப்போ இதுக்குள்ளே பாருங்களேன், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம்னு சொல்கிறான். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். இந்த 8ஆம் இடத்துடைய சூட்சுமம் எங்கே இருக்குது? 3ஆம் இடத்தில் இருக்குது. 8க்கு 8ஆம் இடம். இதுதான், இந்த 3ஆம் இடம் தான் கர்ம வினையும் கர்ம மேன்மையும் அப்படின்ற டாப்பிக்கு ஒரே ஒரு வீடு தான் சாமி. கர்ம வினை கோட்பாடு, கர்ம மேன்மை கோட்பாடு. இதுக்கு இலக்கணம் எதுனா 3ஆம் இடம் தான். அப்போ நீ 10ஆம் இடத்தினுடைய சூட்சுமம், 3ஆம் இடத்துடைய சூட்சுமம் 10ஆம் இடத்துல இருக்குது. 8ஆம் இடத்துடைய சூட்சுமம் 3ஆம் இடத்துல இருக்குது. இந்த 10ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துடைய சூட்சுமம் இந்த 3ஆம் இடத்தினுடைய இயக்க விதி தான். நீ எவ்வளவு காலம் வாழ்வாய், உன் கர்ம மேன்மை என்ன என்ற சூத்திரத்தை எழுதக்கூடிய ஒரே வீடு எது? 3ஆம் இடம். புரியுங்களா? அப்போ இந்த 3ஆம் இடம் எவ்வளோ பெரிய. அப்போ 8க்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம். இப்போ 8ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாரும் சொல்கிறோம் விருச்சியம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அறிவு தெரிஞ்சுக்குங்க, தப்பெல்லாம் கிடையாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது. இப்போ நான் லேசாக என் அறிவுக்கு எட்டுனதை சொல்கிறேன். உங்கள் அறிவுக்கு நீங்கள் அதை பலப்படுத்தலாம் அல்லது விரிவுபடுத்தலாம் அல்லது நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகலாம். அது உங்கள் திறமை. எனக்கு பட்டதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ காலபுருஷனுடைய 4ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் தான் பலகால் ராசியாக வச்சுருக்கான். மிதுனமும் மீனமும் இரட்டைப்படை ராசி இல்லையா? ஒருத்தனுக்கு நான் என்ன சொன்னேன், இந்த மீன லக்னத்துக்காரன் வீடு கட்டணும்னு சொன்னான்னா அவன் மாடி வீடு கட்டுவான்றே தெரியும். ஏன்னா 4ஆம் இடம் இரட்டைப்படை ராசியா. சரி, வீடு கட்டலாம். சரி கட்டுறா. கட்டி முடிச்சு நான் சொல்லுவேன், ஒரு வருஷத்துக்கு அவனுக்காக ஒத்திக்கு விட்டுரு, இல்லை வாடகைக்கு விட்டுரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் பெயிண்டிங்கிட்டு அடித்து உள்ளே போடா, நீ நிரந்தரம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கலாம். கட்டி முடித்தோடனே நீ வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா உன்னால் ஒரு வருஷத்துக்கு மேலே அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது சொன்னா. நம்ம சொல்லுவோம், அதை வாடகைக்கு விட்டு 1 வருஷம் கழிச்சு அதுக்குள்ளே போ அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க பொம்பளை சொல்லணும், அவன் பொண்டாட்டி இவ்வளவு அழகான வீடை கட்டி அதுக்குள்ளே குடிபோகக்கூடாதுன்னு சொல்கிறாரு இந்த சாமி அப்படிமாயே. ஏன்னா நான் டைரெக்டாக உனக்கு வீடு வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ நீ 1 வருஷம் நீ கழிச்சு போ, வேற ஒருத்தனை உட்கார. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். ஆகையால் கட்டி முடித்தவுடன் அந்த வீட்டுக்குள் குடி போனால் அவனை கிளப்பி விட்டுரும். அந்த இதை வச்சுக்கவே முடியாது. ஆமாம், அது வீட்டை திருப்பிடுவேன். ஆனால் இப்போ தனுசு லக்னத்துக்காரனுக்கு 4ஆம் இடம் மீனம், அது ரெட்டப்பட ராசி தானே. அவன் மாடி வீடோட தான் கட்டுவான். இவன் என்ன செய்வான்னா, தனுசு லக்னத்துக்காரன் வீடு கட்டப்பட இங்கே வாடா தம்பி, கான்ட்ராக்ட் விடாத, லேபர் கான்ட்ராக்டாக வச்சு இது பண்ணு. நீ கான்ட்ராக்ட் விட்டேன்னா கான்ட்ராக்ட்காரன் அதை பாதியோடு நிப்பாட்டுவேன். அவனை கணக்கை முடிச்சுட்டு இன்னொருத்தனை கொண்டு வந்தால் நீ வேலை பார்க்கணும். இதை நடக்கும். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். தனுசு லக்னத்தை வீடு கட்டும்போது இழப்பு ஏமாற்றம் இல்லாமல், வெட்டி செலவு இல்லாமல் வீடு கட்டினதா சரித்திரமே கிடையாது. எவனை வேணாலும் கேட்டு பாருங்க, அதான் நடக்கும். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். ரிஷப லக்னத்துக்காரன் வருவான் 4ஆம் இடம், ரொம்ப அருமையாக. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். நீங்கள் ரிஷப லக்னத்துக்காரன் வீடு கட்டுறது பார்த்தீங்கன்னா 10க்கு 10 வீடாக இருந்தாலும் அது அலங்காரமாக இருக்கும், கோட்டை மாதிரி இருக்கும். கோட்டை மாதிரி கட்டுவான். அவனுக்கு அந்த ராசி இருக்குது. வீட்டுக்குள்ளே இன்டீரியர் அப்படியே அழகாக வச்சுருப்பான். கிரானைட் அப்படியே பளிங்குத்தர உள்ளே போனோடனே அப்படியே நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். அவ்வளோ அழகாக வீடு கட்டுவான். ஒரு தெருக்குள்ளே போனோம்னா அது ஸ்திர ராசி. இது ரிஷப லக்னம் 4ஆம் இடம். இது ஸ்திர ராசி. தெருவில் நடு இதில் தான் அந்த இது அவன் வீடே அமையும். அழகாக கட்டியிருப்பான். ஏன்னா அந்த தெருக்குள்ளே போனோம்னா, சார் இந்த ராமசுப்ரமணியம் வீடு எது சார், இப்படி போனீங்கன்னா அது ஒரு பெரிய வீடு ஒன்று வரும். அந்த வீட்டுக்கு அப்படியே அடுத்த சந்தையில் திரும்புங்க. இவன் வீட்டை தான் அடையாளம் சொல்லுவேன். அப்படி அடையாளப்படுத்தக்கூடிய வீடு தான் ரிஷபம். ஆனால் அவன் வீட்டுக்குள்ளே போங்க வெக்க தாங்காது. ஏன்னா அது நெருப்பு ராசி. அவன் எவ்வளவு தாங்க கோட்டை கொத்தளத்தை போட்டு அலங்காரம்னாலும் அவன் வீட்டுக்குள்ளே அந்த நமச்சல் இருக்குல்ல, உஷ்ணம், அது இந்த வெயில் காலத்தில் அவன் வீட்டுக்கு போனோம்னா சரி உட்காரவே முடியாது. ஒவ்வொரு வீடு அப்படி இருக்குது. எவன் வீடு குளிர்ச்சியாக இருக்கும்,
இப்போ மேச லக்கணத்துக்காரன் வீடு கட்டுறான், ஃபேனே போட வேண்டாம், அவன் வீட்டுக்குள்ளே நல்ல குளிர்ச்சி இருக்கும். எஸ், ஆமாம். அது காற்றாசி வச்சுக்கிடுவான். கடக லக்கணத்துக்காரன் ஒரு வீடு கட்டுறான், அது துலாம் தென்றல் போன்று அவன் வீட்டுக்குள்ளே ஜில்லு 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 ஜில்லுன்னு காத்திருக்கும். சிம்ம லக்கணத்துக்காரன் வீடு கட்டுறான், இங்கே வாடா கூப்பிட்ருவேன். வீடு கட்டணும்னு நினச்சிட்டீங்கன்னா நீ உஷாராக இருக்கணும். எப்படி உஷாராக இருக்கணும் அப்படின்னா, இந்த 4ஆம் இடம் இவன் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிட்டான் அப்படின்னா, இவன் ஒன்று வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே எங்கேயாவது ஒரு சின்ன விபத்து அல்லது ஆக்சிடென்ட் நடக்கும். ஏன்னா 4ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். விபத்து நடக்காமல் சிம்ம லக்கணத்துக்காரன் வீடு கட்டவே முடியாது. நான்லாம் விபத்தில் நம்ம ஆக்சிடெண்ட்டில் எனக்கு நடக்க, நான் வீடு கட்டிட்டேன் மவனே, அப்படியே 6 மாதம் 1 வருஷத்தில் பெரிய ஆக்சிடெண்ட்டை கொடுக்கும். இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒருத்தன் வந்தான் சிம்ம லக்கணத்துக்காரன், உன் வீட்டு பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்கணும், அல்லது உன் வீட்டு பக்கம் மேற்கு பக்கம் ஏதாவது கம்மா தண்ணி தேங்குற இடம் இருக்கணும், அல்லது இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு ஸ்லம் ஏரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் இதெல்லாம் இல்லையே, என் வீடு அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னா, நான் கூப்பிட்டு சொன்னேன், அது இல்லைல்ல, உன் வீடு பெரிய ஆஸ்பத்திரிக்கு பின்னாடி மார்ச்சோரிக்கு பக்கத்தில் தான்டா இருக்கும் அப்படின்னு. ஆமாங்க அப்படின்னா, அது காலப்படி ஏடா நீ எங்கிட்டு போனாலும் அங்கிட்டு தாடா வரணும். என்ன அப்போ ஒருத்தனுடைய வீடு எப்படி அமையணும், அப்படி நம்ம லக்கணத்துக்கு எப்படி இருக்கும், ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்கலாம். அப்போ 6ஆம் இடம் அப்படின்றதில் இந்த 6ஆம் இடம் சரி லக்கணம், 8ஆம் இடம் 8க்கு 8ஆம் இடம், இந்த 9ஆம் இடம்னு ஒன்று இருக்கு இல்லையா, தனுசு. அந்த தனுசுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தனு லக்கணம், அதைத்தான் காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானம், பாக்கியஸ்தானம், நிதிஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அப்பா 9ஆம் இடத்து அப்பா தானே. இது இடையில ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு, என்ன தெரியுமா, ஜோதிட உலகத்தில். என்னம்மா போர் அடிக்கா, வீட்டுக்காரர் இங்கே உட்காந்துட்டாரு எதுவும் இதாக இருக்கா, உசுன்னு இருந்தவொடனே எனக்கு போர் அடிக்குது, நான் பேசுகிற போர் அடிச்சுன்னா சொல்லிடணும், நிப்பாட்டிடுறேன். இல்லை அப்போ இடையில் ஜோதிட உலகத்தில் நாங்கள் எல்லாமே எல்லா கான்ஃபரன்ஸுக்கும் வந்து எங்கள் குரூப் தான் என்னைய ரொம்ப இயக்குனவர் யாருன்னா ஏவிஎஸ்ன்னு சொல்லி ஒருத்தர், ஏவி சுந்தரம்னு ஒருத்தர். அவர் ஐஐடியில் ஸ்பெஷல் ஆஃபீஸர், ஏன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருந்தவர், மிகப்பெரிய ஆள். அவர் தான் எப்போயுமே என்னைய ஏதாவது ஒரு சின்ன ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு சலசலப்பு அப்படின்னா சரி ஸ்டாப் பண்ணி அங்கே வா அப்படிம்பார். அவ்வளோதான், அந்த கூட்டமே நிசப்தமாயிரும். இப்போ இந்த இடத்துல ஒரு சர்ச்சை, இந்தியாவில் ஒரு சர்ச்சை, அதுலேயும் கோமாளித்தனமான சில ஜோதிடர், அவனை நான் ஜோசியர்னு சொல்லவே மாட்டேன், கோமாளித்தனமான ஜோசியர்னு சொல்லிட்டான். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம் என்றால் அதற்கு சப்தமஸ்தானம் தானே தாப்பன் ஸ்தானம் வரணும் அப்படின்ட்டான். ஏவிஎஸ் டென்ஷன் ஆகிட்டார், கேட்டா எதுக்குடா முடிச்சு போடுறீங்க அப்படின்னு சொல்லி. ஏவிஎஸ் அழகாக சொல்லுவார், லக்கணத்துக்கு அந்த லக்கணத்தை சொல்லுவார், கோலத்தின் முதல் புள்ளி அப்படிம்பார். எவ்வளோ அருமையான வார்த்தை தெரியுமா அப்படி. ஏன்னா 94 ஞானசிந்தாமணியில் ஒரு பெரிய 96 ஒரு போட்டி, 12 பாவங்களை கற்றை எழுதி கொடுக்கணும். அந்த கற்றை எழுதி கொடுக்கறதுல முதல் பரிசு தங்கம் டாலர் தான் நான் போட்டிருக்க, அந்த டாலர் தான் இந்த இந்த லட்சுமி டாலர் வந்து 96 நான் வாங்கினது. லக்கண பாவத்துக்கு லக்கண பாவ ஆராய்ச்சி கற்றையை எழுதி எனக்கு கொடுத்த முதல் பரிசு. ஏன்னா அப்போ அவர் கோலத்தின் முதல் புள்ளி அப்படின்னு அழகாக சொல்லுவார். இந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்தோன்னா ஒரு மீட்டிங்கில் நீ எந்திரி இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துட்டு வா அப்படின்ட்டார் ஏவிஎஸ். இப்போ 9ஆம் இடம் என்பது தகப்பன் ஸ்தானம். இப்போ நல்லா கேளுங்க, இதுக்குள்ளே பெரிய அர்த்தத்தை வச்சுருக்கான். இது நம்ம நம்ம மனித ஜாதி தான் சாமி, தவறுகள் நடக்கக்கூடிய இனத்தில் தான் நம்ம பிறந்திருக்கோம். எல்லாமே உத்தம புத்தனுடைய நடுவில் நம்ம இல்லை, எங்கெங்கேயோ தவறு நடக்கக்கூடியது. அதுவும் அவன் கர்மவனைக்கு தக்கவர். ஒரு பெண் பிறக்கிறாள், ஒரு தாயினுடைய வயிற்றில் பிறக்கும்போது நாம் இப்படித்தான் வந்து ரெட் லைட் ஏரியாவில் தான் போய் உட்கார போகிறோம்னு அவளுக்கு தெரியுமா சாமி? அப்போ கர்மவனை அவளை அங்கே இழுத்து கொண்டு போய் விடுதா இல்லையா? அப்போ இது யார் செய்த குற்றம்? அவளுடைய கர்மவனை தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம். இந்த 9ஆம் இடத்துடைய சூட்சம் எங்கே இருக்குன்னா 4ஆம் இடம் தாயார் ஸ்தானத்தில் தான் இருக்குது. அதனால தான் பாக்கியாதிபதி குருவை சுகஸ்தானத்தில் உச்சப்படுத்திருக்கான். நல்லா கவனிங்க, ஏன்னா உச்சப்படுத்திட்டான். இந்த தகப்பன் அங்கே தாய். அப்போ அந்த தாய்க்கு தான் தெரியும் தகப்பன் யாருன்னு. இந்த பாக்கியஸ்தானம் தகப்பனாருடைய நிலை, தகப்பன் ஸ்தானத்துடைய சூட்சம் எங்கே இருக்குன்னா அந்த 4ஆம் இடம். தாயார் சொல்லுவா, நம்ம கை குழந்தையாக இருக்கும்போது அப்பா வர்றாரு பாரு
நமக்கு கண்ணே தெரியாது. அப்போ தான் பார்வை தெரியும். அப்பா வர்றாரு, அப்பா வர்றான்னு சொன்னால் இது பார்த்து பார்த்து அப்பா அப்படிங்கும். அவள் சொல்ல போய் தானே அப்பா தெரியும், இல்லாட்டி தெரியுமா? சரி, இப்போ இதில் ஒரு விஷயம், அவங்க கூட்டு குடும்பத்தில் அது ஏதோ ஒரு சின்ன புழக்கத்தில் ஆயிடுறாங்க. இந்த குழந்தை பிறந்தது யாருக்கு தெரியும்? தாய்க்கு தெரியும். ஒரு சில பேர்னா தெரியும், அவளுக்கு தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. அப்போ அவளுக்கு தெரியும், ஆனால் நம்ம அப்பான்னு ஒருத்தரை கூப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ரைட்டா? சரி, இது போச்சு. பலரோடு கூடுகின்ற ஒரு பெண், அதாவது இயற்கையினுடைய இறைவனுடைய நியதியில் கர்மவினையில் ஒரு பெண் பலரோடு உறவு கொள்ள வேண்டிய சூழல் ஆகி போகுது. அப்படி உறவு கொண்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு கரு உருவாகிறது. அந்த குழந்தைக்கு தகப்பன் என்பது தாய்க்கே தெரியாது. யாருக்குன்னு தெரியுமா? அதைத்தான் நம்ம சாஸ்திரத்தில் என்ன சொன்னால், நம்ம போய் பெருசாக இப்போ எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அப்பாவுக்கு நான் தர்ப்பணம் பண்ண போகிறேன். வேதம் என்ன சொல்லுது? நான் பிறக்க காரணமாக இருந்த அழகர் சுவாமி ஆகிய இந்த அப்பனுக்கு இந்த தர்ப்பணம் அர்ப்பணம்னு அதில் இல்லை. நான் பிறக்க காரணமாக இருந்த விந்தையுடைய நாதனுக்கு இந்த தர்ப்பணம் அர்ப்பணம் தான் இருக்குது. எந்த விந்துக்கு பிறந்தோம்னு கண்டோம்? எப்படி பாருங்கள். அப்போ இந்த தகப்பன், இந்த தாய், அப்போ தகப்பனாருடைய தாய்க்கு தான் தெரியும். அதனால தான் சொல்கிறேன், இந்த பெரிய நிதின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கியஸ்தானாதிபதி குரு நாளில் உச்சமடைவதால் உன் தாயினுடைய திருப்பாதத்தை நீ வணங்கினாலே சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும்னு ஒரு சூத்திரத்தை சொல்லியிருக்கான். எப்படி பாருங்கள், இது சூட்சம் அங்கே தான் இருக்குது. அப்போ தாயினுடைய அன்பை பெறுவனுக்கு அது காலபுருஷன் 4ஆம் இடம் சகல சௌபாக்கியங்களை இந்த பூமியில் கொடுத்து தாண்ட ஆகணுன்றான். எவ்வளோ பெரிய இதாக உள்ளே வச்சுருக்கான் பாருங்க. அதுக்கு 8ஆம் இடத்துல ஏன்னா கரெக்டாக அருள்முருகன் அன்றைக்கி எடுத்துட்டார். ஃபஸ்ட் கிளாஸ். இப்போ பூர்வீக சொத்துமே தாத்தன் சொத்து கிடைக்குமா கிடைக்காதுன்னா பஞ்சமாதிபதி நல்லா இருந்தால் உனக்கு பூர்வீக சொத்து கிடைக்கும்னு சொல்கிறோம். ஆனால் பூர்வீக சொத்து எங்கே இருக்குது? 5ஆம் இடத்திற்கு 4ஆம் இடமாகி 8ஆம் இடத்துல தான் இருக்குது பூர்வீக சொத்து, இல்லையா? 5ஆம் இடம் தாத்தாவோட சொத்து எங்கே இருக்குது? 8ஆம் இடத்துல இருக்குது. அதனால தான் சில பேருக்கு 8ஆம் இடம் வலுத்துருதுன்னு வைங்களேன், இந்த பூர்வீக சொத்தை எடுத்த உடனே இவன் அடியாகி போவான். ஆமாம், அதை அனுபவிக்கிற பாக்கியம் கிடையாது சில இடத்துல. அப்போ 10ஆம் இடம் சொல்கிறான் மகரம். அந்த 10ஆம் இடத்துடைய சூட்சுமம் எங்கே இருக்குன்னா 5ஆம் இடத்தில் இருக்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்குது. ஆகையால் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நன்றாக இருந்தால் அங்கே தான் 5ஆம் இடத்துல இருக்குது புகழ், கௌரவம், மரியாதை, மதிப்பு, ஆனஸ்ட், அழகு, அங்கீகாரம், ஆரோக்கியம் 5ஆம் இடத்தில் இருக்கிறது இல்லையா? அப்போ அந்த இடத்துல 5ஆம் இடம் நன்றாக இருந்தால் இந்த 10ஆம் இடத்தினுடைய அற்புத சக்தி 5ஆம் இடத்தில் மூலம் வெளிப்படும். அப்போ 5 கூட நல்லா இருந்தால் 10ஆம் இடம் நல்லா இருக்குமா? 10ஆம் இடம் நல்லா இருந்தால் 3ஆம் இடம் நல்லா இருக்குமா? அப்போ 3ஆம் இடம் அறிவு, 5ஆம் இடம் ஆழ்ந்த அறிவு. அப்போ 3 குடையவர் புதன், 5 குடையவர் சூரியன். அதனால் இவர்கள் இணைந்தால் புதாத்தி யோகம் அப்படின்னா இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ 10ஆம் இடத்துடைய நிலை 5ஆம் இடம் அதான் சொல்கிறான். சரி, 11ஆம் இடம் லாபஸ்தானம். இதில் இன்னொரு குளறுபடி இருக்குது, அதை எடுப்போம் பாருங்கள். 11ஆம் இடத்துல சூட்சம் எங்கே இருக்குது? 6ஆம் இடத்துல இருக்குது. 6ஆம் இடத்துல சூட்சம் லக்கணத்தில் இருக்குது. 1-11 இண்டிகேட் பண்ணிடுச்சா? வெற்றி. 11ஆம் இடத்துல சூட்சம் எங்கே இருக்குது? 6ஆம் இடத்துல இருக்குது. சரி, 12ஆம் இடத்தினுடைய சூட்சமம் இங்கே தான் இறைவன் அழகாக ஒரு கோட் பண்ணுறான். எப்படி தெரியுமா? இப்போ 7ஆம் இடத்த வர்த்த ரீதியான உறவுன்னு அர்த்தம், கலஸ்த ஸ்தானம்னு அர்த்தம் இல்லையா? இப்போ 5ஆம் இடத்துடைய சூட்சமும் 12ஆம் இடத்தில் இருக்கிறது. 12ஆம் இடத்துடைய சூட்சமும் அதற்கு 8ஆம் இடமாகிய 7ஆம் இடத்தில் இருக்கிறது. அப்படின்னா நம்மளோடு அயனசேன போகத்துக்கு உரிய உயிர் எது அப்படின்றத 12ஆம் இடம் தான் செலக்ட் பண்ணுது இல்லையா? அப்போ 12ஆம் இடத்துல சூட்சமும் தானே அதில் 7ஆம் இடத்துக்கு. அப்போ 12ஆம் இடத்துல சூட்சமும் 7ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் இடத்துல சூட்சமும் 2ஆம் இடத்துல இருக்குது இல்லையா? அப்போ இந்த 12ஆம் இடத்துல சூட்சமும் அதாவது நம்மளோடு வாழ்க்கையில் கணவன் மனைவி என்ற பந்தத்தை ஏற்படுத்தி கணவன் மனைவி இணையக்கூடிய ஒரு உயிரை நம்மளோடு சேர்க்குது. அதோடு இணைந்து அந்த 5ஆம் பாவம் என்ற குழந்தையை பெற்றுக்கொள்கிறது. இதுக்குள்ளே எவ்வளோ பெரிய சூட்சமோ. அப்படியே மேசத்துலேருந்து ஒரு விருச்சியத்துக்கு ஒரு கோடு போடுங்க, விருச்சியத்துலேருந்து மிதுனத்துக்கு ஒரு கோடு, மிதுனத்துலேருந்து மகரத்துக்கு ஒரு கோடு, மகரத்துலேருந்து சிம்மத்துக்கு ஒரு கோடு, சிம்மத்துலேருந்து எங்கே போடணும்? 12ஆம் இடம் மீனத்துக்கு ஒரு கோடு, மீனத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு ஒரு கோடு,
7ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு ஒரு கோடு, 2ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு ஒரு கோடு, 9ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு ஒரு கோடு, 4ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு ஒரு கோடு, 11ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு ஒரு கோடு, 6ஆம் இடத்துலேருந்து லக்னத்துக்கு ஒரு கோடு போடுங்க. ஒரு சக்கரம் ஒன்று வரும். அதுதான் நம்ம சக்கரம். நம்ம ஸ்ரீ சக்கரம்னு சொல்கிறோமே, அது மாதிரி இந்த சக்கரம். நீங்கள் இந்த சக்கரத்தை போட்டு வச்சுட்டு ஒரு கிரகத்தை தூக்கி மகரத்தில் இருக்குது. மகரத்தில் திசை நடத்துகிறார் ஒருத்தர் இருக்கார். உங்களுக்கு அது 6ஆம் பாவமாக இருக்கலாம், 5ஆம் பாவமாக இருக்கலாம். அப்போ அந்த இடத்தினுடைய அடுத்த சிம்பிள் எங்கே போகும்? இந்த 10ஆம் இடத்துல எது நேரம் எங்கே போகும்? 5ஆம் இடத்துக்கு போகுமா? அப்போ இந்த திசாநாதன் செயல்படுத்த வரும்போது அதை நேராக அந்த இடத்துக்கு கொண்டு போய் தான் செயல்படுத்த வைப்பான். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய இதான் மறைமுகமான ஒரு சூட்சுமம். ரைட். இதை இப்போ அட்டமா ரகசியம், இதுதான் பெரிய ரகசியம். இது அந்த காலத்துலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. எல்லா மேடையிலையும் பேசியிருக்கேன், நம்ம மேடையில் பேசலாம். என்ன இப்போ இன்னொரு விஷயத்தை எடுப்போம். இது அதாவது மண்டை மொழியை குழப்பிக்கிட்டே இருக்கிறது. யோசிச்சுட்டே இருந்தால் ஏதாவது ஒன்று நமக்கு வருது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி, இப்போ இல்லை, ஒரு 10, 30, 35 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேச லக்கணம் ஆண் ராசி, அதுக்கு 7ஆம் இடமும் ஆண் ராசியாக வருது. இதை ஏன் இவன் சப்தமஸ்தானம்னு சொல்கிறான்? அப்போ 7ஆம் இடத்துல ஒரு ஆண் ராசியை போய் ஆணோட ஆணும் இணைக்க முடியுமா? அதை கலஸ்தஸ்தானம்னு சொல்கிறான். அப்படின்னா ஆம்பளையும் கட்டணும், பொம்பளையும் கட்டணும். இது சாத்தியமே இல்லையே. இதுக்கு ஒரு தீர்வு என்ன? போய் நம்ம மேலே நம்ம அம்மாட்ட தான் அவளை போய் சுரண்டுறது. இது என்னன்னு அப்படி சொன்னாடே. மேசம் என்பது நெருப்பு. அந்த நெருப்பை காற்று போய் தூரத்துனா பற்றிக்கிட்டு எரியும். ஆனால் அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு நீர் தான் வேணும். அந்த நீரை ஊற்றுனா நெருப்பு அணைஞ்சிரும் இல்லையா? அதே நீர் பெட்ரோலாக இருந்தால் அவனை கொளுத்தியும் போடும். தண்ணியாக இருந்தால் நெருப்பு அணையும். ஆள்காலி. அப்போ மேசம் என்பது ஆண் ராசியாக இருந்தால் அதற்கு 8ஆம் இடமாகிய விருச்சிகத்தில்தான் பெண்கள், காலபுருஷ தத்துவத்தில் பெண்களுடைய லக்கணமே விருச்சிகம்தான். அவர் தான் அந்த இடத்துலேருந்து வர்றான். இப்போ கணக்கு கோட்பாடு பாருங்கள். மேச லக்கணத்தில் ஒரு ஆண், விருச்சிகத்தில் வரக்கூடிய மனைவி அல்லது பெண் வச்சுக்கொள்வோம். இந்த விருச்சியத்தை காலபுருஷ லக்கணத்துக்கு பெண்களுக்கு விருச்சியத்தை லக்கணமாக கொண்டு அதற்கு 2ஆம் இடம் என்பது தனுசு. இது ஏற்கனவே தனஸ்தானம், காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானம். அது கணவனுக்கு எத்தனாம் இடம்? 9ஆம் இடம் இல்லையா? தனபாக்கியம். இந்த மாராசி வந்தால் வாழ்ந்துட்டான்டா, இவன் வந்ததுக்கு பின்னாடி தான் இவன் நல்ல வளர்ச்சி சொல்கிறாங்களா இல்லையா? அதே விருச்சியத்துக்கு 3ஆம் இடம் மகரம், அது மேசத்துக்கு 10ஆம் இடம், 3-10. அப்போ இவளுடைய இணைவு, இவ சேர்ந்தவுடனே இவனுடைய கர்ம மேன்மை. விருச்சியத்துக்கு 4ஆம் இடம் கும்பம், அதுக்கு இவனுக்கு 11ஆம் இடம், 4-11 வீடு வாசல் வண்டி வாங்க. இந்த வந்தால் மகராசி சொத்து பத்து வாங்கிட்டான். நீங்கள் இதை அப்படியே சேர்த்து பாருங்கள். விருச்சியத்துக்கு 9ஆம் இடம், காலபுருஷன் 4ஆம் இடம், மேசத்துக்கு 4ஆம் இடம், பாக்கியஸ்தான், சுகபாக்கியம். அப்போ சுகபாக்கியம் யார்கிட்டருந்து வருது? மனைவி வந்தவுடனே தான் சுகபாக்கியம் வருது. அப்போ இந்த காலபுருஷனுடைய விருச்சியத்திலிருந்து தான் பெண்களுடைய லக்கணமாக எடுத்து பாவிக்கும்போது இந்த மாதிரி ஒரு சிறப்பு அங்கே இதுக்குள்ளே அதான் இன்டர் லிங்கில் கிடக்கு. இதை நம்ம யாருமே தொட்டு பார்க்கல. நீங்கள் நல்லா பாருங்கள். காற்று நெருப்பு சேர்ந்தால் என்ன ஆகும்? ஊதி தான் பெருசாகும், துருத்தி வச்சு அடித்தா. அப்போ அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு நீர் தானே வேணும். அப்போ இந்த இடத்துல எப்படி இறைவன் படைப்பு அப்படின்றத பார்க்கணும். அது ஒன்று. இன்னொன்று, இது ஒரு 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 கான்செப்டில் இதுதான் உண்மையான விஷயம். இதை நீங்கள் எப்படி மனசில் பதிய வச்சுக்கிறீங்க அப்படின்றத பார்ப்போம். எப்படின்னா, தேங்க்யூ. நான் மூலத்திரியோணத்தை பற்றி பேசணும்னு தான் நினச்சேன். ரைட்டு. என்ன இப்போ ஒருத்தன் ரிஷப லக்கணத்துக்காரன் வர்றான். வந்தவுடனே குருநாதா அப்படின்னு என் காலில் விழுந்தா அப்படியே தூக்கி நிப்பாட்டிடுவேன். குருநாதான்னு சொல்லாத, நண்பன் சொல்லு. வா 2 பேரும் டீ கடைக்கு போவோம், டீ சாப்பிடுவோம், நீ வாங்கி கொடு, நான் வாங்கி கொடுக்குறேன். குருன்னு சொல்லக்கூடாது, நண்பனாக சொல்கிறா. ஏன் தெரியுமா? ரிஷப லக்கணத்துக்கு 9ஆம் இடம் என்பது எது? மகரம். அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமா? ஏன்னா இவன் குருநாதருக்கு கர்மா போட்டுருவேன். அவன் யாரை குருநாதன் சொல்லனாலும் அவனுக்கு கர்மா நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்று. அதை விட என்ன அப்படின்னா, ரிஷப லக்கணத்துக்கு 8ஆம் இடம் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் குருநாதர், அது இவனுக்கு 8ஆம் இடம் ஆயுதா? இவன் போனவொன்னு குருநாதர் கோவிந்தா.
புரியுதா நான் சொல்கிறது? ஏன் அருள்முருகன் இப்போ புரியுதா? என்ன சார் ரிஷபலக்கணத்துக்கான கிட்டத்திலே விட மாட்டேன் சார். ஆனால் நல்லவங்க இங்கே அதுக்காக அவங்க தப்பு சொல்லக்கூடாது. அதாவது உன்னை உடுக்க இருக்க இறைவனால் மறுக்க முடியாத ஒரு லக்கணம் எதிர்க்கலாம், அது ரிஷபலக்கணம் தான். கடவுளே அவனுக்கு வந்து டே உனக்கு சாப்பாடு இல்லைடா, இருக்கிறதுக்கு இடம் இல்லைடா, கொடுத்துறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லவே முடியாது. ரிஷபத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சா சரி உன்னை உடுக்க இருக்க இறைவன் எம்பெருமான் கொடுத்தே ஆகணும், சட்டம். அவன் பாருங்கள் வாய்க்குரிசியாக சாப்பிட்டு பழகிடுவான். என்ன வாய்க்குரிசியா? அதில் ஒரு வேடிக்கை பாருங்கள் இந்த ரிஷபலக்கணத்தில். அதை சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். எப்படின்னா ரிஷபலக்கணத்துக்கு 3ஆம் இடம் கடகம், சகோதரஸ்தானம். அந்த காலத்தில் இப்போ போய் சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் யார் வந்தாங்கன்னா ரிஷபலக்கணம் என்னப்பா அவன் கூட பிறந்தது 5-6 பேரா அப்படின்னா ஆமாங்க அப்படிமா. ஏன்னா அது பலகால் ராசி. இவன் கூட பிறந்தது 5-6 பொம்பளை பிள்ளைய இருக்கும். சரியா? அது பெண் ராசி தானே. அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், இவனுக்கு 3ஆம் இடம். அம்மா பேச்சை மீறவே மாட்டாங்க. அம்மா சொன்னாதான் என்னடா சாப்பிட்டியா? சாப்பிட்றேம்மா. சரி சாப்பிடு ஏம்மா, அவளுக்கு சாப்பாடு வை. இவ சொல்கிறது தான். ரிஷபலக்கணத்துக்காரன் வீணாக போனதுக்கு காரணம் என்னென்னா கூட பிறந்ததும் தாயாக இருந்தேன், வேறு யாருமே கிடையாது. நாளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆணி அடிச்சிருவேன். உன் பிள்ளை நல்லா இருக்கணும், டேய் நீ நல்லா இருக்கணும்னா இதுகளை விட்டு விலகுடா. ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இந்த பயமெல்லாம் கிடையாது. இருக்கிடுவேன் ஒரு எடுத்துக்கிட்டு ஏன்ட்டெல்லாம் உலகம் அப்படி இப்படி. ஏன்னா சந்திரன் 3 கூடைய சந்திரன் லக்கணத்தில் வேறு உச்சமாக ஆரம்பத்துலேருந்து அம்மா பாசம் அவங்களுக்கு ஜாஸ்தி. இப்போ ஒரு விஷயம் பாருங்கள், ரிஷபலக்கணத்துக்காரன் சம்பாதிக்கிறான். சம்பாத்தியம் பண்ணும்போது வெளிநாடு வெளியிடங்கள் ஒரு சம்பாதிச்சோன்னா ஒரு சொத்து வாங்கணும்னு நினைப்பான். இல்லை அம்மா பேரில் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல கட்டணும்னு போய் கட்டுவான். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம், அம்மா சொல்படி அந்த இடத்துல கட்டுறான், அம்மா பேர்லேயே கட்டுறான். கட்டும்போது என்ன நடக்கும்னா இவனுக்கு ஒரு சின்ன சங்கடம் வரும். அம்மாட்ட போய் கேட்பான், ஏம்மா இந்த பேங்கில் வச்சு கொஞ்சம் பணம் வாங்கி அந்த தொழிலுக்கு தேவை இருக்குமா அப்படின்னா, சரி தம்பி அது உன் கூட பிறந்தவங்ககிட்ட அப்புறம் கேட்கணும்லப்பா அப்படின்பா. பாருங்கள் காசு போட்டு செலவழித்தது இவே சொல்லுவாங்க. அப்படியே ஒரு அப்போத்தான் இவனுக்கு பொண்டாட்டி அருமை தெரியும். அப்போத்தான் பொண்டாட்டி யோசிப்பாங்க. ஆஹா, ஏன்னா ரிஷபலக்கணத்துக்கு 7ஆம் இடம் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். ரிஷபலக்கணத்துக்கான யார் கல்யாணம் பண்ணாலும் சரி பொண்டாட்டி அவள் ராட்சசியாக தான் இருப்பாள், கோபக்காரியாக தான் இருப்பாள், சுயநலக்காரியாக தான் இருப்பாள். அதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா அந்த குணம் அவள் 7ஆம் இடம் 8ஆம் இடமாக மாறுதில்ல, அவள் அப்படித்தானே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல அவள் சொல்கிறதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். கடைசியில் இப்படி பண்ணும்போது தான் அப்படியே அவங்க வந்து கையெழுத்து போட்டால் தான் இந்த சொத்தில் எதுவும் கிடைக்கும். தாயார் கையெழுத்தே போட மாட்டான். அப்போ தான் யோசிப்பேன். இப்படியெல்லாம் ஒரு லக்கணத்துக்கு ஒரு அம்மா ஒரு விஷயம். இப்போ ரிஷபலக்கணம், இன்னொருத்தனுக்கு மீன லக்கணம். இந்த மீன லக்கணத்துக்கு 9ஆம் இடம் எது? விருச்சிகம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா? மீன லக்கணத்துக்காரன் வந்தாலும் சரி, என் குருநாதா அப்படின்னா சரி நிறுத்து, அண்ணன் தம்பி உறவோடு வச்சு. ஆமாம், அண்ணன் தம்பி உறவை மட்டும் வச்சுக்கோ, குருநாதான்னு சொல்லாத, நீ எனக்கு ஃபீஸே தர வேண்டாம். ஏன்னா நீங்கள் நல்லா ரிஷபலத்துக்காரனுடைய தாப்பனாருடைய மரணத்தையும் மீனலக்கணத்துடைய தாப்பனாருடைய மரணத்தை நீங்கள் பாருங்கள், சடன் டெத்தாக தான் இருக்கும். சடன் டெத். இதில் ஒரு விஷயம் பாருங்கள். இப்போ கடகலக்கணத்துக்கு 9ஆம் இடம் தகப்பன் ஸ்தானம், காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். கடகலக்கணத்தில் பெற்றவனுடைய தகப்பனார் ஒரு சில இடத்துல வந்து அவர் இன்னும் ஒரு வேறு திருமணத்தை செஞ்சுட்டும் போகலாம், இல்லை இவரை விட்டு வெளியும் போயிடலாம். அப்படியா இவன் கூட இருந்தால் அவர் செல்லா காசாக தான் இருப்பார். நல்லா தெரிஞ்சுங்க, கடகலக்கணனுடைய தகப்பனார். ஏன் காரணம் என்னென்னா, தகப்பன் ஸ்தானாதிபதியாகிய குரு காலபுருஷனுடைய தகப்பன் ஸ்தானாதிபதியாகி கடகத்தில் உச்சமடைவதால் இவன் தான் இவன் குடும்பத்துக்கு தகப்பனாக செய்ய வேண்டிய அத்தனை செய்யணுன்ற ஒரு பொறுப்பு இவன்கிட்ட வந்துடுது. புரியுதா? இப்போ இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்ல, நீங்கள் சிந்திச்சு பாருங்களேன். காலபுருஷனுடைய 11ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய பாதகஸ்தானம் தான். காலபுருஷனுடைய பாதகஸ்தானம் எது? கும்பம். மறந்துடப்படாது. இதனால தான் சொல்லுவேன், மிதுனலக்கணத்துக்கு 5ஆம் இடம் காலபுருஷனுடைய 7ஆம் இடம் அது மாரகஸ்தானம். மிதுனலக்கணத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா போய் தத்து கொடுத்து வாங்கிக்கோடா, இல்லாட்டி இந்த பிள்ளை ரொம்ப சிரமப்படும்டா. வெறும் கட்டத்துக்கு தான் பலன். நீங்கள் வந்து அங்கிட்டு கிரகத்துக்கு இங்கே வேலையே கிடையாது.
வேணா ஒரு லக்கணத்தை சொல்லுங்கள், உன் ஹிஸ்ட்ரி பூரா நான் சொல்கிறேன். கிரகம் வேண்டாம், நீ என்ன நட்சத்திரம்னு எனக்கு வேணாம்.